எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீண்ட காலத்துக்கு, அதாவது 5 வருஷம் 10 வருஷம் அதுக்கும் மேல வச்சிருக்கிற மாதிரி ஒரு சாலிடான மார்க்கெட் ஷேர் இருக்கிற, தொடர்ந்து எஸ்ஐபியில நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஷேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி, அதாவது 25லேருந்து 75% வரைக்கும் மார்க்கெட் ஷேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு 10 நிறுவனங்களை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு முக்கியமா செலக்ட் பண்ணும்போது, அதாவது கம்பெனியை செலக்ட் பண்ணும்போது ஒரு 9 விஷயங்களை பார்க்கறது ரொம்ப நல்லது. இதோட முக்கியமான சிறப்பம்சங்கள் எல்லாமே வாரன் பஃபெட் பொதுவாக அவரோட வேல்யூ இன்வெஸ்டிங்ல யூஸ் பண்றது தான். ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, வெறுமனே ஸ்டாக் வாங்குறேன், இப்போதைக்கு வாங்குறேன், நாளைக்கு வித்துருவேன் அப்படின்னு இல்லாம ஒரு லாங் டேர்ம் இருக்கணும். அதுல ஒரு ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னு இல்லாம ஒரு பிசினஸ்ல நான் முதலீடு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் நம்ம வாங்குற கம்பெனிகள் ஒன்னு எக்கனாமிக் மோட்டா இருக்கணும், இல்லைன்னா அதோட துறையில பெரிய லீடரா இருக்கணும். அப்புறம் வெறும் growth பார்க்காம growth பிளஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது லாபகரமான வளர்ச்சியா இருந்தாதான் லாங் டேர்ம் நல்லா இருக்கும். அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ், அந்த கம்பெனி ஆரம்பிச்சவங்க அல்லது அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அதுல அதிக அளவுல பங்கு இருக்கணும். அவங்களுக்கு ஷேர் ஹோல்டிங் நிறைய இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா அவங்க ரொம்ப சின்சியரா பிசினஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது அர்த்தம். அப்புறம் இது எல்லாமே இருந்தாலும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, ஓவர் ஹைப்பா இல்லாம, அதாவது மார்க்கெட்டோட டார்லிங்கா இல்லாம, மார்க்கெட்ல சமயத்துல நமக்கு வெளியிலே தெரியாது, ஆனா வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். நிச்சயமா ஃபியூச்சர்ல வளர்ச்சி அடைகிற அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா இருக்கணும். அதுக்கப்புறம் கடன் இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கணும். ஸோ நம்ம வாங்கினோம்னா லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணா மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு இருக்க மாதிரி பார்த்தோம்னாலே போதும், நிச்சயமா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு சரியா வரும். சரி, இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி ஸ்டாக் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ரொம்ப சின்ன கம்பெனியா இருக்கக்கூடாது, அதுலேருந்து வர்ற ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் சரி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் சரி 15க்கு மேல இருக்கணும். அதே நேரத்தில் கடன் கம்மியா இருக்கணும். தொடர்ந்து 5-10 வருஷமா ஒரு 10% வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும். ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங் முக்கியமா 50%க்கு மேல இருக்கணும். அதே நேரத்தில் அதோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இண்டஸ்ட்ரி பிஏ விட கம்மியா இருக்கணும். ப்ராஃபிட் growth தொடர்ந்து மேல இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்க கம்பெனிகளை பார்த்தாலே அது முக்காவாசி நல்ல மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியால தான் இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி அபரிமிதமான வளர்ச்சியில இருக்க முடியும். ஸோ இந்த கொடியை நீங்க போட்டீங்கன்னா வர ரிசல்ட்ல இருந்து தான் நம்ம டாப் 10 பிக் பண்ண போறோம். இந்த கொடியை நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா வெறும் 16 கம்பெனி தான் கிடைக்கும். என்ன சொல்றீங்க, 8000 கம்பெனியில இந்தியால இருக்கு, அதுல இந்த கொடிக்கு வெறும் 16 தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் இந்த கொடியோட சிறப்பம்சம். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிச்சயமா மார்க்கெட் ஷேர் அதிகமா இருக்கிற மாதிரி இந்த கொடி கொண்டு வருது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த 16 கம்பெனியில அதிகமா அண்டர் வேல்யூ இல்லாததெல்லாம் நான் ஃபில்டர் பண்ணிட்டு அடுத்ததா ஒரு 10 ஷேர், அதாவது அதோட துறையில அது சிறப்பா இருக்கணும், லீடரா இருக்கணும், அது மாதிரி இருக்கிற மாதிரி மட்டும் செலக்ட் பண்ணி நான் அடுத்தது ரிவ்யூ பண்ண போறேன். வாங்க டீட்டெயிலா போலாம். உங்ககிட்ட காரோ பைக்கோ இருக்குன்னா அதுல மோஸ்ட்லி இருக்கிற லைட்டு அல்லது இண்டிகேட்டர் இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணதா தான் இருக்கும். ஸோ அந்த கம்பெனி தான் FIM இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 2 வீலர் ஹெட்லாம்ப்ல மட்டுமே கிட்டத்தட்ட 27லேருந்து 30% மார்க்கெட் ஷேர் இருக்கு. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 52 வீக் ஹைல ரொம்ப க்ளோஸரா தான் இருக்கு. ஒரு 3% தான் கம்மி. ஆனாலும் இதோட அண்டர் வேல்யூவேஷன் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பி ரேஷியோ பெக் ரேஷியோ எப்படி பார்த்தாலும் ரொம்ப லூக்ரேட்டிவா இருக்கு. அதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் EPS, ROE, ROC எல்லாமே சிறப்பா இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நான் எதிர்பார்க்க மாதிரியே ஒரு 50லேருந்து 60% மேல இருந்தாலே அது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்பதான் அவங்க ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல வைங்க. எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்திருந்தாலும் அங்க இப்பெல்லாம் மிகப்பெரிய அளவுல கிரேன் யூஸ் பண்றாங்க. ஏன்னா எல்லாமே பல மாடி கட்டிடங்களுக்கு தூக்கிட்டு போகணும்னா கிரேன் உதவி இல்லாம பண்ணவே முடியாது.
அதுல ஏஸ் அப்படிங்கிற கம்பெனி, அதாவது ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து இந்தியாவில் அதிக அளவில் மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனி. இவங்க முக்கியமா வந்து பிக் அண்ட் கேரி கிரேன் அப்படிங்கிறதுல வந்து 63%, மொபைல் கிரேன் செக்மெண்ட் மட்டுமே 60% வந்து இவங்களுக்கு வந்து மார்க்கெட் ஷேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட கிளையண்ட் லிஸ்ட் பார்த்தப்பதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க எந்த சிமெண்ட் கம்பெனி எடுத்தாலும் சரி, எந்த பெரிய பில்டர் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எடுத்தாலும் சரி, இவங்க தான் அவங்களோட கிளையண்டா இருக்காங்க. முக்கியமா இதோட வெப்சைட் போய் பாருங்க, எவ்வளவு கிளையண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாம இதோட மார்க்கெட் ஷேரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது ஒரு 30% மேல விலை சரிஞ்சு நல்ல அண்டர் வேல்யூட் லெவல்ல இருக்கு. பெக் ரேஷியோ 0.56 தான். மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. எஃப்ஐ ஹோல்டிங்கும் வந்து இப்போ வந்து அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருக்க வேண்டிய நிச்சயமான லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு சரியான ஒரு கேண்டிடேட்னு சொல்லலாம். இது தொடர்ந்து கவனிங்க. நீங்க வாரி எனர்ஜிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வாரி ரினியூவபிள் எனர்ஜிஸ் அல்லது வாரி டெக்னாலஜிஸ், ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வாரி குரூப்போட ஒரு அங்கம். இவங்க முக்கியமா வந்து இந்தியாவில் மாடியூல் மேனுஃபேக்சர், அதாவது சோலாருக்கு வந்து மாடியூல் சொல்லுவாங்க, அது மேனுஃபேக்சர் பண்றதுல இவங்க தான் நம்பர் 1. இவங்க அது மட்டும் இல்லாம நிறைய ரினியூவபிள் எனர்ஜி சம்பந்தமா நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. அதாவது கிரிட் இன்வெர்டர், சோலார், அப்புறம் வந்து வாட்டர் பம்ப், ஸ்ட்ரீட் லைட், சோலார் தெர்மல் சொல்யூஷன், அது மட்டும் இல்லாம லித்தியம் அயன் பேட்டரியும் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து எவ்வளோன்னு கிளியரா தெரியல. ஆனா வந்து சோலார் இபிசி பிசினஸ்ல வந்து ஒரு சிக்னிபிகண்டான மார்க்கெட் ஷேர் இருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. பெக் ரேஷியோ வெறும் 0.3 தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 50% நல்லா சரிஞ்சு இருக்கிறதால ஒரு நல்ல அண்டர் வேல்யூட் கம்பெனின்னு சொல்லுவேன். இதை அவசியம் கவனிங்க. நாலாவதா நான் அதிகமாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி வந்து சக்தி பம்ப்ஸ். இவங்களோட 1200க்கும் மேற்பட்ட உள்நாட்டு தயாரிப்புகள் மட்டும் இல்லாம தொடர்ந்து வந்து R&Dக்கும் இன்வெஸ்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியமான ரீசன். அது மட்டும் இல்லாம குளோபலா, அதாவது உலகளாவிய அளவுல ஒரு 120 நாடுகளுக்கும் மேல வந்து இவங்க வந்து பம்ப் தயாரிச்சு எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. 5 லட்சம் பம்ப் ஒரு வருஷத்துக்கு வந்து தயாரிக்கிறாங்க. முக்கியமான விஷயம் வந்து இந்த பம்புகள்ல வந்து அதுல முக்கியமா அக்ரிகல்ச்சரல் இரிகேஷன் பண்ற ப்ரமோஷன்ல வந்து, அதாவது கவர்மெண்ட் ப்ரமோட் பண்றதுல இவங்களுக்கு வந்து ஒரு 40% மார்க்கெட் ஷேர் இருக்கு. 15 பேட்டன்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எக்கோசிஸ்டம்ல ஒரு சில ப்ராடக்ட்ஸ், அதாவது இவி மோட்டார், சார்ஜர், கண்ட்ரோலர், அது மாதிரி ஃப்ரீக்வன்சி டிரைவ்ஸ், இதெல்லாம் வந்து இப்போ புதுசா தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் எனக்கு வந்து இந்த கம்பெனி ரொம்ப அட்ராக்டிவா தோணுது. கிட்டத்தட்ட 35% மேலேருந்து கீழே விழுந்து இருக்கிறதால ஒரு 900 ரேஞ்சில் இப்போ கிடைக்கிறதால, அது மட்டும் இல்லாமல் பி ரேஷியோ, பெக் ரேஷியோ எல்லாமே வந்து லூக்ரேட்டிவா இருக்கிறதால இது வந்து ஒரு நல்ல அண்டர் வேல்யூட் கம்பெனி நான் சொல்லுவேன். இதுவும் வந்து உங்க வாட்ச் லிஸ்ட்ல வைங்க. ரயில்வேஸ்க்கு தேவையான ரயில் லைட்டிங், அப்புறம் வந்து முக்கியமா டிரான்ஸ் பவர், இதுலலாம் வந்து ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ற கம்பெனி தான் வந்து டிரான்ஸ் ரயில் லைட். இதுவும் வந்து ஒரு 14% 52 வீக் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. பி ரேஷியோ, பெக் ரேஷியோ எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற ரேஞ்சில் இருக்கு. ஸோ கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ் ரயில் லைட்டிங் சம்பந்தமா உள்ள விஷயங்கள்ல வந்து ஒரு அபரிமிதமான மார்க்கெட் ஷேர் இருக்கிறதால இது வந்து நம்ம லிஸ்ட்ல இருக்கு. இந்த கம்பெனி இந்த ரீசன்ட் டைம்ல தான் வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆனது. ஆனா அதோட மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா அரண்டு போயிடுவீங்க, 75%. அதாவது இவங்க பண்றது எல்லாமே வந்து கான்கிரீட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கான்கிரீட் மேனுஃபேக்சர் பண்ணி எல்லா விதமான கிளைண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அதுக்குன்னு சிறப்பான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இவங்க கிட்ட இருக்கிறதால இவங்களோட அசைக்க முடியாத மார்க்கெட் ஷேர் தான் வந்து முக்கியமான ரீசன். வெறும் 11% மட்டும்தான் வந்து இது வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து மேலே கீழே போயிட்டு இப்போ ஒரு 11% 52 வீக் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. இருந்தாலும் பி ரேஷியோ இண்டஸ்ட்ரியோட கம்மி, பெக் ரேஷியோ 0.51 தான். ஆனால் அதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இது ரீசெண்டாக லிஸ்ட் ஆன கம்பெனி, பிளஸ் இது வந்து இப்போ புது
ஆல் டைம் ஹை நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு 11% ரொம்ப ஈஸியா எட்டி பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இனிமே தான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வெளியில தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால இது அவசியம் வாட்ச் லிஸ்ட்ல கவனிங்க. 7வதா இருக்கிறது இன்னொரு ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி. எப்படி வந்து FIEM இண்டஸ்ட்ரி வந்து லைட்டிங், அதாவது வந்து சிக்னல் கொடுக்குற இண்டிகேட்டரா இருக்கட்டும், மற்ற லைட்டிங்ல இருக்கோ, அதே மாதிரி இதுல வந்து கூலிங் சிஸ்டம், அதாவது முக்கியமா ஏசிக்கான கூலிங் சிஸ்டம் எல்லாத்துலயும் வந்து நம்பர் 1 வந்து பேங்கோ ப்ராடக்ட்ஸ். இது ஒரு ரீசெண்டான பிரேக் அவுட்ல புது 52 வீக் ஹை வந்து செட் ஆச்சு 690. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு, ஒரு 11% கீழே வந்திருக்கு. பி ரேஷியோ ரொம்ப நல்லா இருக்கு, பெக் ரேஷியோ நல்லா இருக்கு, மற்ற எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் சூப்பரா இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா இது வந்து நிச்சயமா வந்து ஒரு மல்டி பேக்கரா ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டான ரேலியில வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி ஃபுல்லா வெளியில வந்தேன். ஸோ திரும்ப வந்து இதோட வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்கு. அடுத்ததா எலக்ட்ரான் இன்ஜினியரிங். நிறைய பேருக்கு வந்து இதோட மார்க்கெட் ஷேர் பத்திய விஷயங்கள் தெரியறதே இல்லை. முக்கியமா இண்டஸ்ட்ரியல் கியர்ஸ் விஷயத்துல இவங்களுக்கு கிட்டத்தட்ட 39-40% மார்க்கெட் ஷேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம கியர் மேனுஃபேக்சரிங் முக்கியமா ஏசியாவிலே வந்து இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு மார்க்கெட் பிளேயர்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட பல்க் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து ப்ராடக்ட் ரேஞ்சா இருக்கட்டும், எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரே கம்பெனி கியர் பாக்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் கியர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து இந்தியன் நேவிக்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்ததுல இது ஒரே கம்பெனி. ஸோ இந்த மாதிரி சிறப்பம்சங்கள்லாம் இருக்கிறதால தான் வந்து நான் அடிக்கடி வந்து எலக்ட்ரான் இன்ஜினியரிங் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. அது மட்டும் இல்லாம இதோட ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பியை விட கிட்டத்தட்ட பாதி தான். பெக் ரேஷியோ 0.69 தான். மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் EPS, இன்ட்ரின்சிக் வேல்யூ, ROE, ROCE எப்படி பார்த்தாலும் நல்லா இருக்கு. அப்புறம் முக்கியமா நிறைய வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன வந்து அதிகமா வந்து கவர்றதுக்கு முக்கியமான ரீசன். விசா ப்ராசஸிங்ல ஒரு தனியான மார்க்கெட் ஷேர் கிட்டத்தட்ட 70-75% மேல விசா ப்ராசஸிங் BLS இன்டர்நேஷனல் வழியா தான் நடக்குது. இது வந்து ஒரு கடந்த காலத்துல வந்து ஒரு 30% வரைக்கும் கீழே மேல போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற மார்க்கெட் ஷேர்னால ஒரு நல்ல லாங் டேர்ம் ஹோல்டிங் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து நிறைய வெளிநாடு போறதும் சரி, வேலை வாய்ப்புக்கு மட்டும் இல்லாம நிறைய சுற்றுலாவுக்கும் நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் வந்து விசா ப்ராசஸிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்தியாவில். ஸோ இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அது எல்லாமே பண்ற ஒரு கம்பெனி வந்து நிச்சயமா இன்னும் வளரும் அப்படிங்கறத வந்து என்னோட கண்ணோட்டம். அப்படி பார்த்தாலும் இதோட பி ரேஷியோ, பெக் ரேஷியோ, மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவசியம் இதை கவனிங்க. கடைசியா இந்த லிஸ்ட்ல நேஷனல் அலுமினியம். இது வந்து ஒரு நல்ல மிட் கேப் அலுமினியம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, PSU. அது மட்டும் இல்லாம இதோட 27% வரைக்கும் 52 வீக் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. ஒரு சரியான சீப் வேல்யூன்னு சொல்லுவேன். பி ரேஷியோ பாருங்க, பெக் ரேஷியோ பாருங்க. அதே நேரத்தில் இன்ட்ரின்சிக் வேல்யூ 260க்கும் மேல இருக்கு. மற்றபடி இதோட புக் வேல்யூவும் வந்து டீசெண்டா இருக்கு. EPS, ROE, ROCE எல்லாமே நல்லா இருக்கு. டிவிடெண்டும் கிடைக்குது. கவர்மெண்டோட நிறைய அலுமினியம் நீட்ஸ் வந்து இந்த கம்பெனி தான் வந்து பண்ணி கொடுக்கறதால இதோட மார்க்கெட் ஷேர் அப்படின்னு சொல்லி நம்ம தனியா பார்க்க முடியாது. ஸோ ஒரு நல்ல PSU இப்போதைக்கு சீப்பா கிடைக்குது. நீண்ட கால முதலீட்டு அடிப்படையில் வந்து நம்ம இந்த 10 கம்பெனிகள் பார்த்தோம். இது வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற ஃபார்முலா படி நம்ம வந்து ஃபில்டர் பண்ண முடிஞ்சது. நிச்சயமா இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அவசியம் வந்து இது எல்லாமே உங்க வாட்ச் லிஸ்ட்ல வாட்ச் பண்ணுங்க. அவசரப்பட்டு வாங்காதீங்க. இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. உடனே சொன்ன உடனே நம்ம பார்த்து வாங்குற மாதிரிலாம் வந்து எல்லா கம்பெனி இருக்கிறது இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நிதானமா வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். முக்கியமா இப்போ வந்து இந்த ட்ரம்ப் பண்ற காமெடிகள்னால வந்து மார்க்கெட் மேல கீழே போயிட்டு இருக்க அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி மார்க்கெட் ஷேர் அபரிமிதமா இருக்கிற ஒரு சில கம்பெனிகளை நம்ம பார்த்துட்டே இருந்து புதுசா இறங்கலாம். மற்றபடி உங்களுக்கு இதுல எந்த கம்பெனி வந்து ரொம்ப பெரிய வளர்ச்சி அடையும்னு உங்களுக்கு தோணுது அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.